மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டி படிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 2 சேலஞ்ச். இன்றைக்கி என்னென்ன படிக்கிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி டே 1ஓட வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தனால வந்து மேபி சில பேருக்கு பார்க்க முடியாமல் இருக்கலாம், சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கூட போகலாம். பட் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து டாப்பிக்கில் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோன்னா தான் வந்து நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம என்ன கேட்டாலும் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இனிமேல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை வந்து பார்ட் வைஸ் செப்பரேட் பண்ணி கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போட்ட சட்டங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இங்கிலாந்து அரசு நம்மளை ஆட்சி பண்ணும்போது என்னென்ன சட்டங்கள் போட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்கிலாந்து அரசினுடைய ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு 7 சட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1858. செகண்ட் ஒன் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. தேர்ட் ஒன் இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஃபோர்த் ஒன் மிண்டோமார்லி சீர்திருத்தம் 1909. ஃபிஃப்த் ஒன் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் 1919. இந்திய அரசு சட்டம் 1935. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்திய விடுதலை சட்டம் 1947. ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அரசு சட்டம் 1858 பார்க்கலாம். இந்திய அரசு சட்டம் 1858 இது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். விக்டோரியா பேரரசினுடைய அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. எப்போனா நவம்பர் 1, 1858. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரின்னு கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே சொல்லியிருப்பேன். இதை வந்து அலகாபாத்தில் கானிங் பிரபு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த அறிக்கையை வந்து வாசிக்கிறாரு. ஸோ இந்த அறிக்கையை வந்து இந்திய மக்களினுடைய மேக்னகர்த்தா அல்லது உரிமை சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அறிக்கை எதனால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1857 பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒரு கழகம் ஏற்படும். அந்த கழகத்தினுடைய விளைவாக தான் வந்து இந்த அறிக்கையை வந்து இங்கிலாந்து வந்து வெளியிடுவாங்க. இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இனிமேல் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆட்சி செய்ய மாட்டாங்க, இங்கிலாந்து அரசு டைரெக்டாக வந்து இந்தியாவை ஆட்சி செய்யும் அப்படின்னு வந்து இந்த அறிக்கையில் வந்து வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த சட்டத்தின் சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் வந்து இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்ற பதவியை இந்திய வைஸ்ராய் அல்லது இந்திய அரசு பிரதிநிதி அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ அப்படி மாற்றும் போது ஃபஸ்ட்டு போடப்படுற இந்திய வைஸ்ராய் யாருன்னா அவர் தான் கானிங் பிரபு. இந்த டேட்டாலாம் வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார், இந்திய வைஸ்ராய் யார், இப்படி கேட்பாங்க. ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து இனிமேல் வந்து அரசு செயலர் மூலம் ஆளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா தலைமை ஆளுநர், கவர்னர் ஜெனரல் இந்த மாதிரி வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமேல் வந்து அரசு செயலர் மூலமாக ஆளப்படும். இவருக்கு உதவி செய்கிறதுக்கு 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இந்திய கவுன்சில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்திய கவுன்சில் அமைப்பு அமைக்கப்பட்டதனுடைய விளைவாக பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு ஒரு 2 குழு பார்த்துருப்போம். அந்த 2 குழுவுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த குழுவை வந்து ஒழிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் ஒரு அயலுறவு செயலாளரை நியமனம் பண்ணுறாங்க. அப்படி நியமனம் செய்யப்பட்ட முதல் அயலுறவு செயலாளர் யார் அப்படின்னா சர் சார்லஸ் வுட். நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு அயலுறவு செயலாளர் யாருன்னா சர் சார்லஸ் வுட். அவர் தான் முதல்ல போடப்பட்டவர். சட்டத்தின்படி 1861 வந்து சட்டமன்றம் வந்து உருவாக்கப்படுது. அதில் இந்திய பிரதிநிதிகள் வந்து நியமனம் செய்யப்படுறாங்க. அதே மாதிரி கல்வி, பொதுப்பணி திட்டங்கள், இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த சட்டத்தின் மூலமாக செயல்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்த சட்டத்தினுடைய வரைவு பார்த்தீங்க அப்படின்னா சர் சார்லஸ் வுட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1861 ஜூன் 6ஆம் தேதி வந்து இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாரு. இந்த மசோதாவுடைய வரைவு தான் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்த சட்டத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வைஸ்ராய் இருக்கார் இல்லையா, அவருடைய நிர்வாக குழுவில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4லிருந்து 5 வந்து உயர்த்துறாங்க. அதே மாதிரி அரசு பிரதிநிதி இருக்கார் இல்லையா, அவருடைய நிர்வாக குழுவை வந்துட்டு அதனுடைய பெயரை மத்திய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணிடுறாங்க.
இந்த மத்திய சட்டமன்றத்தில் 6 முதல் 12 கூடுதல் உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க. இந்த கூடுதல் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய வைசிராய் தான் இவங்களை வந்து நியமனம் பண்ணுறாரு. மாதிரி அனைத்து மாகாணங்கள்லையுமே வந்து சட்டமன்றங்களை உருவாக்கி அந்த சட்டமன்றங்களில் 4 முதல் 8 வரையுமான கூடுதல் உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறாங்க. சட்டத்தின்படி 1862, 1886, 1897 இந்த வருடங்களில் வங்காளம், பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாகாணங்கள் இந்த எல்லா இடத்துலையும் வந்து சட்டப்பேரவைகளை உருவாக்குறாங்க. அவசர காலங்களில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற ஒப்புதல் இன்றியே 6 மாதத்துக்கு செல்லுபடியாகக்கூடிய அவசர ஆணை பிறப்பிக்க வைசிராய்க்கு வந்து அதிகாரம் அளிக்கப்படுது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் 1862 கல்கத்தா, பம்பாய், சென்னை அப்படின்ற 3 இடங்களில் முதல் முறையாக உயர்நீதிமன்றத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் தோற்றுவித்ததை வந்து நம்ம பார்த்துருப்போம் 1774. இது பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் 1862. 1859 கானிங் பிரபு இலாக்கா ஒதுக்கீட்டு முறை அப்படின்னு ஒரு முறையை நடைமுறைப்படுத்துகிறாரு. இந்த நடைமுறைக்கு பிறகு அரசாங்க பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா இடஒதுக்கீடை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அப்படி இடஒதுக்கீடு அறிமுகம் செஞ்சதுக்கப்புறம் சட்டமன்ற கவுன்சிலில் 3 இந்தியர்களை வந்து கானிங் பிரபு நியமனம் பண்ணுறாரு. இப்படி கானிங் பிரபுவால் முதல்ல நியமனம் செய்யப்பட்ட அந்த 3 இந்திய நபர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சர் தினகர் ராவ் அப்படின்றவர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பனாரஸ் அரசர், பாட்டியாலா அரசர். இவங்க 3 பேரும் தான் சட்டமன்ற கவுன்சிலில் முதல்ல நியமனம் செய்யப்பட்ட 3 இந்தியர்கள். அடுத்த சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் 1892. இந்த சட்டம் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, ஐஎன்சி அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதை தான் ஷார்ட்டாக ஐஎன்சின்னு சொல்கிறோம். இவங்களுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக வந்து பார்க்கப்படுது இந்த சட்டம். ஸோ மத்திய சட்டமன்றத்தில் வந்து கூடுதல் உறுப்பினர்கள், அதாவது குறைந்தது 10 அதிகபட்சம் 16 அப்படின்ற எண்ணிக்கை வந்து மாறுது. இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய வரவு செலவு அறிக்கை, இந்த நிதி கொள்கை இதை பற்றி விவாதிக்கவும் கேள்வி கேட்கவும் இந்த கூடுதல் உறுப்பினர்களுக்கு வந்து அனுமதி வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு மாகாண சட்டமன்றத்திலையும் வந்து கூடுதல் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகம் பண்ணுறாங்க. அலுவல் சாரா கூடுதல் உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்க. எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலம். இந்த தேர்தல் வந்து யார் யார் பங்கேற்றுக் கொள்வாங்க அப்படின்னா வர்த்தகர்கள், ஜமீன்தாரர்கள், பல்கலைக்கழகம் மற்றும் மன்ற அமைப்பு இவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த அலுவல் சாரா கூடுதல் உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க மறைமுக தேர்தலின் அடிப்படையில். நெக்ஸ்ட் ஒன் மிண்டோ மர்லி சீர்திருத்தம் 1909. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்திய கவுன்சில் சட்டம் தான். இந்த சட்டத்துக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா மிண்டோ அப்படின்றது இந்தியாவினுடைய வைசிராய், மார்லி பிரபு அப்படின்றது அயலுறவு செயலாளர். இவங்க 2 பேரும் தான் இந்த சட்டம் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததுனால இவங்க 2 பேருடைய பெயர்லேயே வந்து இந்த சட்டத்து பெயரை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு அழைக்கப்படுது. சட்டத்தினுடைய சிறப்புகள் பார்த்தோம் அப்படின்னா மத்திய சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதனுடைய கூடுதல் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகபட்சம் 60 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி மொத்த தொகுதி பார்த்தோம் அப்படின்னா 68 தொகுதிகள் கொடுத்துட்றாங்க. இதில் 36, 32 அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. 36 ஆங்கிலேயர்களுக்கு, 32 இந்தியர்களுக்கு. இந்த 32லேயுமே வந்து 5 தொகுதிகள் வந்து ஆங்கிலேயர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் வந்து 27 இந்தியர்கள். இந்த 27லேயுமே வந்து 8 தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்தனால இந்த சட்டத்தை ஒரு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 27 பேரும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, மீதமுள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த சட்டத்தின்படி பெரிய மாகாண சட்டமன்றங்களுடைய கூடுதல் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 50 அப்படின்னு வந்து ஆக்கிடுறாங்க. வரவு செலவு அறிக்கை மற்றும் பொதுமக்களுடைய நலன்கள் இது எல்லாத்தையும் விவாதம் பண்ணவும் தீர்மானம் பண்ணுறதுக்கும் சட்டமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வந்து வழங்கப்படுது. தலைமை ஆளுநருடைய நிர்வாக குழு இருக்கு இல்லையா, அந்த நிர்வாக குழுவில் வந்து முதல்ல ஒரு இந்திய சட்ட உறுப்பினரை வந்து நியமனம் பண்ணுறாங்க. முதல் சட்ட உறுப்பினராக எஸ்பி சின்ஹாவை நியமனம் பண்ணுறாங்க. எஸ்பி சின்ஹா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பார்லிமெண்ட்டில் வந்துட்டு பொதுமக்கள் அவையினுடைய உறுப்பினர்களாக வந்து 2 இந்தியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருந்த இந்தியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபஸ்ட்டு இருப்பார். செகண்டாக வந்து எஸ்பி சின்ஹா வந்து இருந்திருப்பார். இந்த எஸ்பி சின்ஹா தான் வந்துட்டு நம்மளுடைய தலைமை ஆளுநர் நிர்வாக குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக போடப்பட்ட முதல் நபர் அப்படின்னு சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தினுடைய இந்திய கவுன்சில்லையும் 2 இந்தியர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.
நெக்ஸ்ட்டு பம்பாய், சென்னை இந்த மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையுமே 2லிருந்து 4ஆ வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. இந்த சட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வந்து வழங்கியிருப்பாங்க. இப்படி வழங்குனது தான் வந்து 1947ல நம்மளுடைய இந்தியாவுடைய பிரிவினைக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துடைய தந்தையா வந்து மிண்டோ பிரபு வந்து பார்க்குறாங்க. ஏன்னா, இந்த சட்டத்தின்படி தான் வந்து முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் அப்படின்றது வந்து வழங்கப்பட்டது. இதனால தான் மிண்டோ பிரபுவ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் இந்த சட்டத்த வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கையா தான் இந்த சட்டம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த வீடியோல இதுவரைக்கும் போதும். நெக்ஸ்ட் சட்டங்கள அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு பார்ட் 2வா குடுக்குறேன். ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க மறக்காம. இந்த வீடியோ போடும்போதும் என்னாலயும் வந்து டக்குன்னு அப்லோட் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு பார்ட் 2வா வந்து நான் குடுக்குறேன். டேட்டாஸ் நெறைய இருக்குன்னு பார்க்கலாம். பட் வந்து இது நெறையாலாம் இல்ல. நீங்க கான்செப்ட் ஓரியன்டடா நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நோட்ஸ எழுதி வச்சுக்கிட்டு, நீங்க இந்த நோட்ஸ வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து சும்மா ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்துட்டு, எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு ஓரளவு வந்து மைண்ட்ல செட் ஆயிடும். ஸோ நீங்க மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.